இது வரைக்கும் இரத்த நாளத்தோட அடைப்பை பற்றி பேசினோம். இது போக இருதயத்தில் வேறு நோய்களும் இருக்குது. அதாவது வால்வுகள் சுருங்கி போகலாம். இப்போது மைட்ரல் வால்வ்னு இருக்குது, அது சுருங்கி போகலாம். அல்லது அந்த வால்வில் கசிவு வரலாம். அயோட்டிக் வால்வ்னு இருக்குது, அதுவும் சுருங்கி போகலாம். இல்லை அதுலேருந்து கசிவு வரலாம். ஸோ இந்த மாதிரி வால்வ் கோளாறுகளுக்கும் நம்ம ஒரு காலத்தில் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த வால்வை மாற்றி வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த வால்வை கூட ஆப்ரேஷனே இல்லாமல் தொடைகள் வழியாக நாம் ஆப்ரேஷன் பண்ணாமையே வால்வை மாற்றலாம். இதை பர்குட்டேனியஸ் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஆர் டேவர்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைட்ரல் வால்வையும் அதில் கசிவுகள் இருந்தால் ஆப்ரேஷனே இல்லாமல் வால்வை மாற்றலாம், அல்லது அந்த கசிவை ரிப்பேர் பண்ணலாம். இது மைட்ரா கிளிப் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவோம். இது போக இருதயத்தில் பிறப்பிலிருந்தே ஓட்டைகள் இருக்கலாம். அதாவது ஏஎஸ்டி, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த டிஃபெக்ட் இருக்கும். அல்லது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், விஎஸ்டின்னு சொல்லுவோம். அல்லது பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், பிடிஏன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதோ வகையான ஓட்டை பிறப்பிலிருந்தே இருந்தால் கூட ஆப்ரேஷனே இல்லாமல் தொடைகள் வழியாக கருவிகளை செலுத்தி அந்த ஓட்டையை அடைச்சிடலாம். இது பேர் ஏஎஸ்டி க்ளோஷர் ஆர் விஎஸ்டி டிவைஸ் க்ளோஷர் ஆர் பிடிஏ டிவைஸ் க்ளோஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைத்தியமும் மயக்க மருந்தே இல்லாமல் நாம் தொடைகள் வழியாகவே பண்ணி ஒரே நாள் இல்லை 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.